ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து பெரிய பயத்தை கொடுக்குது. இருதயத்தை திறந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா? இருதயம் அப்படிங்கிறது வந்து உடம்புல உள்ள மற்ற பாகங்களுக்கு ரத்தம் பம்ப் பண்ற ஒரு மோட்டார் மெஷின் மாதிரி. முதல்ல ஹார்ட்டுக்கு அந்த பம்பிங்க்கு தேவையான பிளட் கிடைக்காத பொழுது ஒரு சின்னதா வலி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட். சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து தெரியவே தெரியாது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது. ரொம்ப செஸ்ட் பெயின்னு நினச்சிப்பாங்க, இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ் இல்லைனா ஒபீஸ்னால அப்படின்னு நினைப்பாங்க. த லைஃப் ஸ்பேன் ஆஃப்டர் தி சர்ஜரி வந்து மினிமம் 20 years இல்லைனா 10 years அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையா டாக்டர்? ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம வால்வை எடுத்துட்டு வேற வால்வ் போடுறோம். பயோப்ராஸ்தட்டிக் வால்வ்னு சொல்லி மிருகங்களோட சதைகள்ல இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ற வால்வ் போடுறோம். இதுல என்ன பிரச்சனைனா, மிருகங்கள்ல இருந்து எடுத்ததுனால பாடி ஸ்டார்ட்ஸ் டு ரியாக்ட் அகெயின்ஸ்ட் தம். ஏன்னா அது அனிமல் புரோட்டீன் வெர்சஸ் ஹியூமன் பாடி. ஸோ இந்த வால்வ் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல அதோட செயல்திறன் மறுபடியும் குறையும். ஏன்னா மிருகங்களோட லைஃப் ஸ்பேன் கம்மி, அவ்வளவு நாள் தான் அந்த வால்வ் வரும். அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் தேவைப்படலாம். ஹிஸ்ட்ரி, பேஷண்ட் சொல்ற சிம்டம்ஸ், பெயின், வேர்க்கிறது, இடது கை, அப்பர் ஜா இங்கெல்லாம் பெயின் வர்றது நார்மலா ரெஸ்ட் அப்ப வர்றதை விட வேலை செய்யும் போது ஜாஸ்தியா வரும். ரெஸ்ட் எடுத்த உடனே சரியா போயிடும். அண்ட் யூசுவலி இட் லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ். இதுதான் ஹார்ட் அட்டாக்கோட கேரக்டரிஸ்டிக். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன சைலண்ட் பெயின் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு பெயின் வந்தா கூட பாடி வில் நாட் ஃபீல். இருதயம்ங்கிறது வந்து ஒரு பெரிய போன் கேஜ்குள்ள இருக்குது, டு ப்ரொடெக்ட் இட். அவ்வளவு முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறதுனால பிரெஸ்ட் போனை ஓப்பன் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு ரெக்கவரி அப்போ பெயின் வலி இருக்கிறதுனால வி ஸ்டார்டட் ஓப்பனிங் ஹாஃப். அதுக்கு அடுத்த கட்டமா என்ன நினைச்சோம்னா, ஏன் இதை ஓப்பன் பண்ணணும், விலா எலும்பு வழியாவே பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி விலா எலும்பு வழியாவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த ஸ்ப்ரெட்டிங்கே மினிமைஸ் பண்ணிட்டு வி காட் எண்டோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது மூலமா பண்ணலாம். இதுல அடுத்த ஸ்டெப் தான் ரோபோட்டிக். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு வந்து அது அப்படியே தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாம். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பலராமன் பழனியப்பன், கார்டியோதெராசிக் அண்ட் வாஸ்குலர் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து டீட்டெயிலாக நம்ம டாக்டர் கிட்ட இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? தேங்க்யூ டாக்டர், நல்லா இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பயத்தை கொடுக்குது. அதாவது இருதயத்தை திறந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா? ரைட். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்பெஷாலிட்டி ஒன் ஆஃப் த யங்கர் ஸ்பெஷாலிட்டிஸ், பட் இட் ஹஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் ஆக்சுவலி அட்வான்சிங். ஸோ இருதயம் அப்படிங்கிறது வந்து உடம்புல உள்ள மற்ற பாகங்களுக்கு ரத்தம் பம்ப் பண்ணுற ஒரு மோட்டார் மெஷின் மாதிரி. ஸோ இந்த பம்பிங் ஆக்ஷனுக்கு நிறைய அப்பாரட்டஸ் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணும். பொதுவாக நம்ம உண்மையை முதல்ல சொல்றது வந்து அந்த இருதயத்தில் உள்ள மசில், அது எவ்வளவு செயல்திறனோட பம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த பம்பிங் பண்றதுக்கு இருதயத்துக்கும் ரத்தம் தேவை. அந்த ரத்தம் கொடுக்குற குழாய்களை தான் கொரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 இருக்குது, இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று. இடது பக்கம் உள்ள ரத்த குழாய் ஆரம்பிச்ச உடனே 2ஆ பிரிஞ்சிடும். மொத்தமாக 3 சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம். லெஃப்ட்ல 2, ரைட்ல 1. இந்த 3 சிஸ்டம்ஸ்ல எங்க பிளாக் இருந்தாலும், நம்ம ஹார்ட் அட்டாக், பைபாஸ் சர்ஜரி பேசுகிறோம்ல, அதுக்கு காரணமானது இந்த ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பு. இந்த மாதிரி அடைப்பு இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தேவைப்படும். அது இல்லாம இருதயத்துல 4 வால்வுகள் இருக்கு. இருதயம்ங்கிறது மேலறை 2, கீழறை 2. இது ஒவ்வொன்றுக்கும் நடுவுல வால்வ். எதுக்காக வால்வ் இருக்குது அப்படின்னா, ரத்தம் ஒரே திசையில செல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வால்வுகள் ஏதாவது பழுதானா அதுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தேவைப்படலாம். இது இல்லாம இந்த 4 அறைகளுக்கு நடுவுல தடுப்பு சுவர்கள் உண்டு இருதயத்துல. அது பிறவியிலே ஏதாவது குறைபாடு, அதுல ஓட்டை, கனெக்ஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் ராங்கா இருந்தாலும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தேவைப்படலாம். ப்ராடா இதுதான். இது தவிர இருதயத்துக்குள்ளேயும் டியூமர்ஸ், கேன்சர்ஸ் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபெக்ஷன் வந்து இருதயத்துக்குள்ள உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிலைமைகளில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தேவைப்படலாம். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் இருக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லைஃப் ஸ்பேன் ஆஃப்டர் தி சர்ஜரி வந்து மினிமம் 20 years இல்லைனா 10 years அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையா டாக்டர்? அது முற்றிலும் தவறானது. ஓகே. எப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு தேவைப்பட்டா பிறந்த உடனேயோ அடுத்த நாளோ கூட ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டு ஒரு சில கண்டிஷன்ஸில் இட் கேன் பி அ கியூரேட்டிவ் சர்ஜரி. அவங்களால நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இந்த எல்லா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு பின்னாடி இருக்கிற பிலீஃப் ஆர் த பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அது பண்ணிக்கிட்டு பேஷண்ட் மறுபடியும் அவங்களோட வாழ்க்கை முறைக்கு போகணுங்கிறது தான். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுனால யாருக்கும் வாழ்க்கை ப்ரெடிக்ஷன், லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிடணும். ஆன் தி அதர் ஹேண்ட் அது பண்ணாமல் அந்த நோயினால் உள்ள லைஃப் ஸ்பேனை விட
நீங்கள் வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். the quality of life will be better. ஓகே. அண்ட் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல, இந்த ரத்த குழாய்கள் 3 ரத்த குழாய் சொன்னேன். இந்த ரத்த குழாய் நார்மலாக சவுத் ஈஸ்ட் ஏஷியன் இந்தியன் பாப்புலேஷனில் வந்து 2லேருந்து 2.5 மில்லிமீட்டர் தான் அதோட டயமீட்டர். ஓகே. இதுக்குள்ள கொழுப்பு கால்சியம்லாம் படிகிறதுனால ரத்த ஓட்டம் தடைப்படுது. உடம்பு எவ்வளவு ஸ்மார்ட்டாக இருக்கிற சிஸ்டம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 70% ரத்த ஓட்டம் தடைப்பட்டதுக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த ஹார்ட் அண்ட் த பாடி வில் ட்ரை டு அட்ஜஸ்ட். ஸோ அந்த 2.5 மில்லிமீட்டர் குழாய்க்குள்ள 70% ரத்த ஓட்டம் தடைப்படுற அளவுக்கு கொலஸ்ட்ரால் கால்சியம் ஃபார்ம் ஆகும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. முன்னாடி இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருந்தது. தென் நவ் வி டு ஆஞ்சியோ ரெகுலர்லி. ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது ஒரு டை அது உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த டை போறதை வச்சு ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகுதா, அதுக்கு தடை இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சொன்ன அந்த 3 சிஸ்டம்ல சப்போஸ் ஒரே ஒரு சிஸ்டம் ஆர் 2 சிஸ்டம்ல ஒரு இடத்துல இருக்குதுன்னா, ஆஞ்சியோபிளாஸ்டியில தொட வழியாவோ கை வழியாவோ ஒரு சின்ன பலூன் இல்ல ஒரு மெட்டல் ஸ்டென்ட் மாதிரி உள்ள விட்டு அந்த சுருங்கின ரத்த குழாயை விரிய வைப்பாங்க. ஸோ ரத்த ஓட்டம் நார்மலா ஆகணும் அப்படின்ட்டு. பட் இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, அங்க ஃபார்ம் ஆன கொலஸ்ட்ரால் கால்சியம் அங்கேயே தான் இருக்கும். இப்போ சில தொழில்நுட்பங்கள் அதிகமா வந்து லித்தோட்ரிப்டர் அதையும் உடைச்சி எடுக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் இதுல எல்லாமே அந்த இடத்தை சரி பண்ணி we are trying to increase the blood flow through that. பைபாஸ் சர்ஜரியில் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல பிளாக் இருக்குதுன்னா பிளாக் தாண்டி நார்மலா இருக்கிற ரத்த குழாய் இருக்கிற இடத்துல நம்ம ஓபன் பண்ணி உடம்புல இருந்து மற்ற ரத்த நாளங்களை எடுத்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளாக் நாளைக்கு 100% ஆனா கூட இது மூலமா பிளட் ஃப்ளோ போகும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பிளாக் இருக்கும்போதோ நீங்க நிறைய ஸ்டென்ட் போட போட இந்த ஸ்டென்ட் பின்னாடி அடைபடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பாப்புலேஷன் ஒரு இந்தியன் பாப்புலேஷன்ல சில மருந்துகளுக்கு அவங்களுக்கான ரெசிஸ்டன்ஸும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஸ்டென்ட் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹார்ட் அட்டாக்கோ அடைப்போ வந்தா பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு போகணும். பட் மறுபடியும் வர சான்சஸ் இருக்கா? எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு இருக்குது. அவங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி வாழ்க்கை முறை ஃபாலோ பண்றாங்கங்கறத பொறுத்து. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்லைன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்துட்டாலே நம்ம வந்து எவ்ரி டைம் ஒரு பயத்தோட தான் இருக்கணும்ன்ற தேவையில்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அறிகுறி. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஹார்ட்டுக்கு போற ரத்த ஓட்டம் தடைப்பட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கம்மியாயிட்டே வரும். ஸோ இப்போ நார்மலி ஒருத்தருக்கு 60% 70% ஹார்ட் பம்பிங் இருக்குதுன்னா ஸ்லோவா ஓவர் டைம் இது குறையும். ஸோ நீங்க இந்த பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டென்டிங்கோ நல்ல ஃபங்க்ஷன் ஆகிற ஹார்ட்ல பண்றதுக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு 30% 20% ஃபங்க்ஷன் ஆகிற ஹார்ட்ல நம்ம என்ன பண்ணாலும் அதுல இருந்து 40-50% அது தொடர்றதுக்கான டைம்ஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல், லைஃப் ஸ்டைல நிறைய கட்டுப்பாடுகள் வரும். ஆனா ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இருக்கும்போதே கண்டுபிடிச்சு பண்றவங்க ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் தே கேன் டூ ஒன்லி திங் ரெகுலர் செக்அப்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ். ஓகே. அண்ட் சில சிம்டம்ஸ் நம்ம பாடியில் வந்து ஏதோ பிரச்சனை இருந்தால் அது காட்டும் நம்மளுக்கு. அதை நம்ம சம்டைம்ஸ் இக்னோர் பண்ணிட்டு கூட போயிடும். அந்த மாதிரி இந்த ஹார்ட் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வரும்போது என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம காட்டும்? ஹார்ட் சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எது ஹார்ட் சம்பந்தமான எதுனாலுமே உடனே பயம். ஹார்ட்டுங்கிறது நேரடியாக வாழ்க்கை பிரச்சனைனா மரணம் அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்குங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே டேஞ்சரஸ். பொதுவா ஹார்ட்டோட நான் சொன்னது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பிளட் பம்ப் பண்றது. முதல்ல ஹார்ட்டுக்கு அந்த பம்பிங்க்கு தேவையான பிளட் கிடைக்காத பொழுது ஒரு சின்னதா வலி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட். லைக் நீங்க வந்து நார்மலா ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறீங்க இல்ல ஒரு 2-3 மாடி ஏறுறீங்க அப்படின்னா உங்களால அந்த ஃப்ரீனஸோட ஏற முடியாது. ஆர் பாதியில கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவோம்னா சப்கான்ஷியஸ்லி இப்போ நம்ம நிறைய சாப்பிட்டோம் அதனால இப்படி இருக்கு, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, இப்படி நம்மளே பல காரணங்களை சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு விட்டுருவோம். அண்ட் சம் பேஷண்ட்ஸ் இதை அவங்களுக்கே அறியாம மறுபடியும் அந்த ஆக்டிவிட்டியை செய்ய மாட்டாங்க. இது பண்ணதுனால எனக்கு தொந்தரவு இருக்குங்கிறதுனால தே வில் ஸ்டாப் டூயிங் இட். ஸோ அவங்க ஒரு கன்சல்டேஷனுக்கு வர்றதுக்கே டைம் ஆயிரும். ஸோ முதல் அறிகுறி ஒரு காரணம் இல்லாத ஒரு டயர்ட்னஸ் இல்ல மூச்சு விடுறதுல சிரமம், அதுக்கப்புறம் நெஞ்சு வலி, இன்னொன்னு கால் கை வீங்கிறது, யூரின் நார்மலா போகாம குறையிறது. ஏன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை பொறுத்தது கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ ஹார்ட் எந்த உறுப்புக்கு ரத்தம் ஒழுங்கா பம்ப் பண்ண முடியலனாலும் அந்தந்த உறுப்புகள் அதோட சிம்டம்ஸை காமிக்கலாம். இன்னொன்னு ஹார்ட்ல எப்படி கொலஸ்ட்ரால் கால்சியம் படிஞ்ச மாதிரி மூளைக்கு போற ரத்த குழாய். ஸோ ஹார்ட் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லுவோம், இருதயம் மற்றும் ரத்த நாளங்கள். இதுல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்தந்த உறுப்புகள் இதை
வெளிப்படுத்தலாம். ஓகே. அண்ட் இந்த பாசிவ் ஸ்மோக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஆல்கோஹால் கன்சம்ஷன் பீப்புளாக இருக்கட்டும், ஹவு ஃபார் இட் இஸ் அஃபெக்டிங் தி ஹார்ட்? ஈவன் நிறைய அவேர்னஸ் கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த அளவு அது ரீச் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து எந்த அளவு அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும்? ஸோ நீங்கள் மெடிக்கல் லிட்ரேச்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் ஸ்மோக்கிங் போத் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரோக் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் 20-30% அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. மெயினாக இதில் என்னென்னா ஸ்மோக்கிங் ஏன் டேஞ்சரஸ்னால் அந்த நிக்கோட்டின் மட்டும் இல்லாமல் அதில் பல வேதிப்பொருட்கள் இருக்குது. இது ஒவ்வொன்றும் அந்த இரத்த குழாயில் உள்ள ஸ்மூத் லைனிங், பாடியில் இரத்த குழாய் உள்ள பிளட்டு ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகிறதுக்கு 2 பக்கமும் இரத்த குழாய் சுவரில் செல்ஸ் இருக்கும். இந்த வேதிப்பொருள்கள் அந்த செல்லை டேமேஜ் பண்ணும்போது அது ஒரு கிராக் மாதிரி ஆகுது. அதை சரி செய்யறதுக்காக உடம்புல உள்ள அணுக்கள் பிளேட்லெட்ஸ் எல்லாம் அங்கே போய் பிளக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது ஓவர் டைம் பிளட் ஃப்ளோவே காம்ப்ரமைஸ் பண்ணுது. அதில் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகலாம், கால்சியம் டெபாசிட் ஆகலாம். இதுதான் நம்ம அடைப்புன்னு சொல்கிறது. ஸோ ஸ்மோக்கர்ஸ்க்கு எவ்வளவு டேஞ்சர்ஸ் இருக்கோ பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் அவ்வளவு இருக்குது. இன்னொன்று, பாசிவ் ஸ்மோக்கிங் யூஸ்வலி ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ், பிகாஸ் வேறு வழி இல்லாமல் அவங்க ஸ்மோக்கரோடு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டைம் டு எக்ஸ்போஷர் வில் பி ஈவன் ப்ரொலாங்ட். ஓகே ஓகே. அண்ட் ஹவு இந்த ஃபேமிலி ஜெனட்டிக்ஸ் வந்து எவ்வளோ வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து இம்பேக்ட் கொடுக்குது? ஏன்னா ஐ ஹவ் ஹர்ட் பீப்புள் சேயிங் கேன்சர் வந்து தாத்தாக்கு இருந்துச்சுன்னா இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு இருந்துச்சுன்னா அந்த கிட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்லர்வே இப்போ ஹார்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு வந்து அது அப்படியே தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து, இப்போ ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு இருக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து பாடியில் கொழுப்பை எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல சில டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். இவங்களுக்கு சரியான முறையில் கொழுப்பு ப்ராசஸ் பண்ணாமல் ரத்தத்தில் கொழுப்பு அளவு அதிகமாகலாம். இதனால ஹார்ட் எஃபெக்ட் ஆகலாம். இப்போ டயபெட்டிஸ் நம்ம சொல்கிறோம், 2 பேரண்ட்ஸ்க்கு இருந்தாலோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலோ வர்றதுக்கான. இதில் இன்னொரு சுவையானது என்னன்னா, there is something called a phenomenon of anticipation. ஒருத்தர் வளரும் போதே அவர்கிட்ட வந்து சொல்லப்படுது, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இது வரலாம்னா அவரு அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு வரும், எனக்கு கண்டிப்பா ஹார்ட் ப்ராப்ளம் வரும், எனக்கு அதுவே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி it advances the onset and occurrence. ஸோ அதை பாதுகாப்பாக எடுத்து அதுக்கான சரியான முறைகளை கடைப்பிடிச்சா போதும். ரெகுலர் செக்அப் பண்ணிக்கலாம், இல்லை இது எனக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்தே ஆகும்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இப்போ ரெகுலர் செக்அப் நீங்கள் சொன்னனால நான் கேட்குறேன், ஒரு அடல்ட் வந்து ஹவு ஆஃபன் ஈ ஷுட் செக் அண்ட் என்ன வந்து நம்ம ஹெல்த் ஹார்ட் ரிலேட்டடாக வந்து எப்படி போய் நம்ம செக் பண்ணணும்? ஸோ இப்போ அடல்ட் சப்போஸிங் நம்ம ஒரு ஏசிம்டமேட்டிக் அடல்ட் பற்றி பேசுகிறோன்னு வைங்களேன், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹீஸ் குவைட் கம்ஃபர்டபுள். 40 வயதுக்கு மேலே வி ஆஸ்க் தெம் டு டூ இஃப் இட்ஸ் அ மேல். பேசிக்காக என்ன செக்அப்னா ஜஸ்ட் ஒரு இசிஜி, பிளட் ப்ரெஷர், சுகர் லெவல்ஸ் லாஸ்ட் 3 months எப்படி இருந்தது, யூரின், கிட்னி ஃபங்க்ஷன், இதுவே ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே. திஸ் வில் கிவ் அ லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ். 40 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, பிகாஸ் ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டி டிஃபர்ஸ். ஒருத்தர் காலையிலேருந்து ஒரு டெஸ்க் ஜாபில் உட்கார்ந்தே இருக்கலாம், யூ மே நாட் டூ எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அவர் எப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வருதோ அப்போ ஹார்ட் ரெடியாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு ட்ரெட்மில்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த ட்ரெட்மில் ஓடும்போது அவங்களோட ஏஜ், வெயிட்டுக்கு அக்கார்டிங்லி ஹார்ட் ஓகேவா ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் ஆன்ஜியோ. இது வந்து ரத்த குழாய் அடைப்பை பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் வேல்வ் ப்ராப்ளம், இது நம்ம ஏகோவில் கண்டுபிடிக்கலாம். வெரி ரேர்லி அவங்க இப்போ நிறைய கம்பெனிஸாக இருக்கட்டும், பீப்புளே வந்து ரொம்ப வேற நான் ஆனுவல் செக்அப் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறான். ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு வேல்வில் லீக் இருக்குது, அடைப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால அப்போவே நம்ம சொல்லிடுவோம், இது வந்து இப்போ ஒன்றும் பண்ண தேவையில்லை, பட் நம்ம சீரியஸாக அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு. ஸோ அந்த வியாதியோட தன்மையை பொறுத்து பார்க்க போகிறோம். இதே இது பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மெனோபாஸ் வர்ற வரைக்கும் உள்ள காலகட்டம் அவங்களோட ஹார்மோன்ஸே வந்து ரத்த குழாயில் அடைப்பு வர்றதை தடுக்கிற மாதிரியான ஒரு ஃபிசியாலஜி அவங்களுக்கு இருக்கு. சில பல காரணங்களுக்காக மெனோபாஸ் ஏர்லியாக வந்தாலோ இல்லை நார்மலாக அவங்க வந்து ஒரு பேசிக் ஃபிசியாலஜி படி குழந்தை இது அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலோ அவங்களுக்கான ரிஸ்க் மாறும். ஸோ ஜென்ரலி 45 years and above for females, 40 years and above for males. இதுதான் ப்ரிஸ்கிரைப். பட் ஹூவர் ஹஸ் சிம்டம்ஸ், இல்லை சில பேருக்கு எனக்கு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை இப்போ தான் பிரதருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, ஃபாதருக்கு இருக்குது, நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த வால்வ் ரிப்பேர் அண்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து என்ன டாக்டர் டிஃப்ரென்ஸ்? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 வால்வ் இருக்குது. இதில் இடது பக்கத்தில் உள்ள வால்வ், இந்த இடது பக்கத்தில் மேலறைக்கும் கீழறைக்கும் நடுவில் ஒரு வால்வ் மைட்ரல் வால்வ்னு சொல்லுவோம். இடது பக்க கீழ் சேம்பர்ல இருந்து மகாதமனி அயோட்டாக்கு போகிற வால்வ் அயோட்டிக் வால்வ். இந்த 2 வால்வும் ஹை ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுற வால்வ். ஓகே. வலது பக்கம் இருக்கிற 2 வால்வும் லோ ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுற வால்வ். வலது பக்க வால்வ்களில் யூஸ்வலி ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி அண்ட் பிறவியிலே வர்ற குறைபாடுகளால் இருக்கிறதா இருக்கும். ஓகே. பட் இடது பக்க வால்வு நார்மலாக நல்லா இருந்திருப்பாங்க, 30-40 இயர்ஸ்க்கு அப்புறம் சடனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வால்வில் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரலாம். ஒன்று, வால்வு சரியாக திறக்காமல் அடைச்சிக்கலாம். அப்போ ரத்தம் வந்து ஃப்ளோ இங்கேருந்து இந்த சேம்பருக்கு போக வேண்டிய பிளட்டு ஈஸியாக போக முடியாது. ஒரு கதவை நீங்கள் விரிய திறந்தீங்கன்னா நம்ம சுலபமாக உள்ளே போயிடலாம். அதே இது அடைச்சிக்கிட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு போகிற மாதிரி அந்த மேலே இருக்கிற சேம்பரில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு கட்டத்தில் உடம்புக்கு தேவையான ரத்தம் போகாமல் சடனாக ஒரு மயக்கம், திடீர்னு என்னன்னே தெரியாமல் கடைக்கு அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஓகே. 2வது, வால்வு நல்லா திறக்கலாம் ஆனால் சரியாக மூடாமல் இருக்கும். அப்போ இந்த சேம்பர்லேருந்து பிளட் போயிருச்சு, இங்கேருந்து முன்னாடி போக வேண்டிய பிளட் இது மூடாதனால பேக் போகுது. ஸோ இட் இஸ் கால் ரீகர்ஜிடேஷன். அதாவது நார்மலாக முன்னாடி போகிற பிளட்ல பாதி பின்னாடி போகுது. இந்த 2 கண்டிஷன்லையும் நம்ம வால்வுக்கு சர்ஜிக்கலாக அட்ரஸ் பண்ணுவோம். இதில் இந்த சுருங்கின வால்வ் அப்படிங்கிறது வந்து ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதை சுற்றி நிறைய கால்சியம் இருக்கும். வால்வுங்கிறது வந்து ரொம்ப மெலிதான டிஷ்யூ நார்மலாக. ஸோ அது டிசீஸ்க்கு ஆகும்போது திக்கண்ட் ஆயிரும். இதை எவ்வளோ தூரம் நம்ம ரீடைன் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த ஸ்டினோசிஸ் லீஷன்ஸில் ரிப்பேர் அதுவும் பண்ணலாம், கொஞ்சம் ஏர்லியாக கண்டுபிடிச்சா. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி வில் கட் இட் ஓப்பன் அண்ட் புட் அ ரீப்ளேசிங் வால்வ். ரிப்பேர் நான் சரியாக மூடலைன்னு சொன்னல, அது என்ன காரணத்துக்காக மூடலை. இப்போ வந்து வி ஹாவ் so many tests to see the valve function properly. முன்னாடி வெறுமனே எக்கோ மட்டும் இருக்கும். இப்போ டிரான்ஸ் ஈசோஃபேஜியல் எக்கோன்னு சொல்லி உணவு குழாய் நம்ம எண்டோஸ்கோபி பண்ணுற மாதிரி ஒரு குழாய் போட்டு வால்வை அங்கேருந்து க்ளோஸாக வி கேன் அப்சர்வ். அதில் நிறைய 3D டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மெக்கானிசம்னால இந்த வால்வ் க்ளோஸ் ஆகலை, அதை நம்ம ஆப்ரேஷனில் ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே வால்வு வில் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட ரிப்பேர் வர்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த டிபேட் எதனால வருது? ரிப்பேரில் கடவுள் கொடுத்த ஒரு இயற்கையில் அமைஞ்ச அதே வால்வை நம்ம உள்ளே வச்சிருக்கிறோம், சரியாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறோம். ஸோ இதில் அட்வான்டேஜ் அப்படின்னா புதுசாக எந்த ஃபாரின் மெட்டீரியலும் ஹார்ட்டுக்குள்ளே போடலை. ஸோ பிளட் தின்னர்ஸோ எதுவுமோ கொடுக்க தேவையில்லை. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அந்த வால்வ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்ததை நம்ம சரி பண்ணி ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்கோம். எவ்வளோ நாள் இது அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தே ஹாவ் டு கீப் செக்கிங். இன்னொரு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம், ஒரு 15 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ அந்த வால்வ் ஃபங்க்ஷன் மறுபடியும் ப்ராப்ளம் ஆனால் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம வால்வை எடுத்துட்டு வேற வால்வ் போடுறோம். இதில் 2 விதமான வால்வுகள் இருக்குது. ஒன்று மெக்கானிக்கல் வால்வ்னு சொல்லுவோம். இது வந்து கார்பன் மெட்டல் ஃப்ரேம் இந்த மாதிரி உள்ள வால்வ். இதில் பிளட் பட்டுச்சுன்னா உறைஞ்சு போயிடும். ஸோ இது ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னர்ஸ் லைஃப் லாங் பேஷண்ட் சாப்பிடணும். ஓகே. ஸோ அதுக்கு அவங்க மாதம் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும், குறிப்பிட்ட அளவு மெயின்டைன் பண்ணணும். பயோப்ராஸ்தட்டிக் வால்வ்னு சொல்லி மிருகங்களோட சதைகள்ல இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணுற வால்வ் போடுறோம். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து மிருகங்கள்லேருந்து எடுத்ததுனால பாடி ஸ்டார்ட்ஸ் டு ரியாக்ட் அகெயின்ஸ்ட் தம். ஏன்னா அது அனிமல் ப்ரோட்டீன் வெர்சஸ் ஹியூமன் பாடி. ஸோ இந்த வால்வ் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் அதோட செயல்திறன் மறுபடியும் குறையும். ஏன்னா மிருகங்களோட லைஃப் ஸ்பேன் கம்மி, அவ்வளோ நாள் தான் அந்த வால்வ் வரும். அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் தேவைப்படலாம். இவங்க பிளட் தின்னர்ஸ் சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 55-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட் தின்னர்ஸ் கொடுக்கறதுனால ப்ளீடிங் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த பயோப்ராஸ்தட்டிக் வால்வ்ஸ் பெட்டர் சாய்ஸ். யங் ஏஜில் வால்வ் தேவைப்படுறவங்களுக்கு மெக்கானிக்கல் வால்வ்ஸ் ஆர் பெட்டர் சாய்ஸ். ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து தெரியவே தெரியாது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது, ரொம்ப செஸ்ட் பெயின்னு நினச்சிப்பாங்க, இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ் இல்லைனா ஒபீஸ்னால அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரொம்ப அந்த பெயின் தாங்காமல் நம்ம போகும்போது ஆன்கோயிங் ஹார்ட் அட்டாக்லாம் கூட நான் கேள்விப்படுறேன். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஐ நோ ஃபார் த ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேர்த்திடும் அதெல்லாம் வந்து தெரியும். பட் அது இல்லாமல் அந்த சிம்டம்ஸே இல்லாமல் சில பேர் இருப்பாங்களா, அது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? நார்மலாக வந்து ஹிஸ்ட்ரி பேஷண்ட்ஸ் சொல்கிற சிம்டம்ஸ், இதில் சில கிளாசிக்கலாக இது வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறதுக்கான சிம்டம் நீங்கள் சொன்ன மாதிரி பெயின், வேர்க்கிறது, இடது கை, அப்பர் ஜா இங்கெல்லாம் பெயின் வர்றது. இந்த பெயின் டிப்பிக்கலாக ஒரு வேலை செய்யும்போது வரும். நார்மலாக ரெஸ்ட் அப்போ வர்றதை விட வேலை செய்யும்போது ஜாஸ்தியாக வரும். ரெஸ்ட் எடுத்த உடனே சரியாக போயிடும். அண்ட் யூஸ்வலி இட் லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ். ஓகே.
காலையிலேருந்து சாயங்காலம் வரை கண்டினியூஸாக இருக்காது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரும், சிவியராக இருக்கும், அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லை ஒரு மருந்து சாப்பிடுவாங்க, சரியாக போயிடும். இதுதான் ஹார்ட் அட்டாக்கோட கேரக்டரிஸ்டிக். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்ன சைலண்ட் பெயின் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஹை சுகர் லெவலில் இந்த பெயினை கடத்துகிற நரம்புகள் மரத்து போயிடும். ஸோ அவங்களுக்கு பெயின் வந்தால் கூட பாடி வில் நாட் ஃபீல். ஸோ திஸ் இஸ் கால்ட் சைலண்ட் ஆன்ஜினா. இதுவும் பாசிபிள். ஸோ அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப முடியாமல் இருக்கும்போது தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ இதில் ஹிஸ்ட்ரி, பேஷண்ட் சொல்கிற சிம்டம் ஒன்று, வியர்த்து போகிறது, வாந்தி வர்றது, இந்த மாதிரி பல சிம்டம் வரலாம். அந்த டைமில் நம்ம ஒரு இசிஜி எடுக்கிறோம். ஸோ இந்த இசிஜியில் வீல் ஹாவ் சேஞ்சஸ். எந்த இடத்துல ரத்த குழாய் அடைப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இசிஜி சேஞ்சஸ் வரலாம். மூணாவது என்சைம்ஸ்னு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த பெயின் எல்லாமே என்ன டினோட் பண்ணுதுன்னா, பிளட் சப்ளை சரியாக போகாமல் ஒரு பார்ட் ஆஃப் மசில், அட்லீஸ்ட் பாடியோட கரன்சி வந்து பிளட். ஸோ பிளட் சப்ளை போகலைன்னா எங்கே போகணுமோ அந்த பார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இட் ஸ்டார்ட்ஸ் டையிங். மெடிக்கல் டேர்ம்ஸில் வி கால் இட் இன்ஃபாக்ஷன் ஆர் நெக்ரோசிஸ். இது ஆகும்போது அந்த செல்லுக்கு உள்ளே இருக்க வேண்டிய என்சைம்னு சொல்கிற பொருள் கேன் கம் இன் த பிளட். ஸோ நம்ம அதை டெஸ்ட் பண்ணும்போது அப்நார்மலி ஹையாக இருக்கலாம். ஸோ நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி, இசிஜி சேஞ்சஸ், என்சைம், இந்த மூணில் ஏதாவது 2 பாசிட்டிவாக இருந்தால் நம்ம கேரண்டீடாக ஹார்ட் அட்டாக்னு சொல்லிடலாம். இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான ட்ரீட்மெண்ட் இவ்வளோ அட்வான்ஸாக இல்லாதனால ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. தென் வில் ஜஸ்ட் கிவ் சம் மெடிசன் அந்த கிளாட்டை வந்து உடனே கரைக்கிறதுக்காக. இப்போ வந்து இமீடியட்டாக வி டேக் தெம் டு cath lab, we do an angio. ஸோ அந்த பெயின் டு cath lab டைம் 60லேருந்து 90 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டோம்னா அந்த டேமேஜ் ஆன மசிலை எவ்வளோ தூரம் மறுபடியும் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போலோவில் வந்து என்ன ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது இந்த டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும் சரி, இல்லை வந்ததை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சரி? அட்வான்ஸ் டெக்னாலஜியை விட இது என்னன்னா, எவ்ரி திங் இஸ் ஃபாலோட் பை த புக். ஸோ வென் அ பேஷண்ட் கம்ஸ், நம்ம இமீடியட்டாக இதுதான் அப்படின்னா எங்கேயுமே அந்த ப்ராசஸில் டிலே இருக்காது. ஓகே, ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோன்னா வி ஹேவ் செட் ப்ரோட்டோகால், லைக் ஒரு ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால் மாதிரி, ஒரு அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், ஏசிஎஸ். இதுபடி அந்த என்சைம் உடனே அனுப்பிச்சிருவோம், இசிஜி பார்த்துருவோம், வேணும்னா எக்கோ, அண்ட் வீ கேன் இமீடியட்லி ஷிஃப்ட் டு cath lab. cath labல ஸ்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டென்ட் பண்ணிடலாம். இல்லை பைபாஸ் பண்ணணும்னா we can do an emergency bypass surgery also. ஸோ இது எமர்ஜென்சியாக பண்ணும்போது ரிஸ்க்ஸ் வில் பி லிட்டில் ஹை. அதை பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, த ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஸோ இப்போ என்னென்னா, உலக அளவில் எல்லாரும் சொல்கிறது, இந்த டைம் ஃப்ரம் பெயின் டு ட்ரீட்மெண்ட் கம்மியாக நீங்கள் கேட்டிங்களே, ஒரு ஓப்பன் ஹார்ட் பண்ணால் இவ்வளோ தான் லைஃப்னு ப்ரெடிக்ட், அந்த இதை ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் கொண்டு வர முடியும். ஓகே, அண்ட் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து இட் பிகேம் ஓல்ட் டெர்மினாலஜி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி வந்து ரோபோட்டிக் சர்ஜரிலாம் எல்லாமே வந்திருக்கு. ஹவு ஃபார் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்? இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். என்னென்னா, இப்போ இருதயம்ங்கிறது வந்து ஒரு பெரிய போன் கேஜ்குள்ளே இருக்குது. ரைட், செஸ்ட் போன், ஸ்டர்னம்னு சொல்லுவோம், விலா எலும்புகள், ரிப். இது வந்து டு ப்ரொடெக்ட் இட், அவ்வளோ முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம ஆப்ரேஷனுக்கு அதை ஆக்சஸ் பண்ணுறது பிரெஸ்ட் போனை ஓப்பன் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெக்கவரி அப்போ பெயின் வலி இருக்கிறதுனால வி ஸ்டார்டட் ஓப்பனிங் ஹாஃப். ஓகே, அப்பர் ஹாஃப் இல்லை லோவர் ஹாஃப். அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நினச்சோன்னா, ஏன் இதை ஓப்பன் பண்ணணும், விலா எலும்பு வழியாகவே பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி விலா எலும்பு வழியாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுலேயுமே விலா எலும்புகளை ஸ்ப்ரெட்டிங்னு சொல்லுவோம். அதாவது 2 விலா எலும்புக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணாதான் ஒரு சர்ஜனால் உள்ளே ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ அந்த ஸ்ப்ரெட்டிங்கே மினிமைஸ் பண்ணிவிட்டு we've got endoscopic instruments, அது மூலமாக பண்ணலாம். இதில் அடுத்த ஸ்டெப் தான் ரொபோட்டிக். ஸோ இந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் உள்ளே போயிட்டு, பிகாஸ் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, டெக்ஸ்டரிட்டின்னு சொல்லுவோம், ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக ஒரு 10-15 சென்டிமீட்டர் போடுற இன்சிஷனை வெறும் 3 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டரில் போட்டுட்டு ஹோல் ஆப்ரேஷன் இஸ் பாசிபிள். ஆனால் இதில் என்னென்னா, எல்லாருக்கும் இது ஒத்து வருமா அப்படிங்கிறதும் we have to discuss with the patient, has to be personalized. நான் இருதய ஆப்ரேஷனில் சேஃப்டி ஆஃப் த பேஷண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் கன்சர்ன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பண்ணுற அளவுக்கு நிறைய வந்துருச்சு ரொபோட்டிக் ஆர் மினிமலி இன்வேசிவ். இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட்டை வென்டிலேட் பண்ணுற டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பேஷண்ட் மறுபடியும் ரொம்ப பெயின்னால நடமாடாமல் உட்கார்ந்தே இருக்கிற மாதிரி இல்லாமல் செகண்ட் டே ஆர் தேர்ட் டே தே கேன் கெட் டிஸ்சார்ஜ், ஈவன் கோ ஹோம். 1 வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் அவங்க பழையபடி அவங்க வேலைக்கு
போக முடியும். ஓகே. அண்ட் இப்போ நிறைய பிளேசஸில் வந்து கட் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் இருக்குது, மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இருக்குது. இப்போ ஹார்ட் ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லித்தரேன். ஸோ முதல்ல வந்து ஹார்ட்டை குறித்த ஒரு தவறான புரிதலோ பயமோ தேவையில்லை. ஸ்ட்ரெஸ்ன்னு பேசுகிறோம். ஸோ மெடிக்கலி நீங்கள் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் பாடிக்கு, நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்னாலன்னு சொல்கிறோமே தவிர வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் பம்ப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரத்த அழுத்தம் பார்க்குறோம். ஸோ இந்த ரத்த அழுத்தங்கிறது ஹார்ட் ஓப்பன் பண்ணி பிளட்டை பம்ப் பண்ண வேண்டிய வேல்வு சப்போஸ் 120 ப்ரெஷர் அப்படின்னா ஹார்ட் 120க்கு மேலே 130 ப்ரெஷர் வந்தால் தான் அந்த வேல்வ் ஓப்பன் ஆகும். ஸோ அழுத்தம் ஜாஸ்தியாக ஹார்ட் ஹேஸ் டு ஒர்க் அண்டர் அ டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட். ஸோ திஸ் இஸ் த ரியல் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஹார்ட், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். அந்த ப்ரெஷர் அது ஜென்ரேட் பண்ணணும். இவ்வளோ ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணும்போது ஹார்ட் பிகம்ஸ் டயர்ட். அந்த மசில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு அதிகப்படியான ரத்த அழுத்தத்துக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. படபடப்பு, ஆன்சைட்டி வரும்போது ஹார்ட் ரேட் கோஸ் அப். இது எல்லாமே வந்து ஹார்ட் மசிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கன் பண்ண வைக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த டைமில் செக்ரீட் ஆகிற கெமிக்கல்ஸ் கேன் அஃபெக்ட் த ஸ்மால் பிளட் வெசல்ஸ் அண்ட் த மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ இது ஒரு ஓவர் அ பீரியட், இது ஒரு ரெகுலர் அக்கரன்ஸாக ஒருத்தருக்கு வாழ்க்கையில் இயல்பாக நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா காரணமே இல்லாமல் அவங்களோட ஹார்ட் வீக்கன் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி லாட் ஆஃப் நியூ திங்ஸ் ஹவ் கம். ஏஐ ஒரு நியூ டெக்னாலஜி நீங்கள் கேட்குறதுல டயக்னாஸ்டிக்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ரொபாட்டிக் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் வி ஹேவ் சம்திங் கால்ட் artificial hearts. Okay. But இதெல்லாம் வந்து advanced heart failure இருக்கிற patients. அது we are practicing here in India. Yes. Okay. Apollo is doing it. Okay. So since you told the image, so this 3D image and all this advanced technology you have been using இல்லையா? இப்போ முன்னாடி மாதிரி நம்ம வந்து உள்ள விட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஹவு ஃபார் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். 3D imaging வந்து எல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து மோர் யூஸ்ஃபுல் ஃபார் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ். இப்போ ஒரு பிறவிலே ஹார்ட் குறைபாடு இருக்கிறது, ஒரு கனெக்ஷன்ஸ்லாம் மாறி இருக்குதுன்னா அதை நம்ம ஆப்ரேட் பண்ண போகும்போது இட்ஸ் நாட் ஈஸி பிளான் பண்ணுறது. முன்னாடி வந்து வி ரிலைட் ஒன்லி ஆன் எக்கோ மட்டும் பார்த்துட்டு உள்ளே போய் திறந்து பார்த்துட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ 3Dயில் அந்த ஹார்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா எந்த மாதிரி டிஃபெக்ட்னு ஃபுல் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ யூ கேன் வெரி வெல் சி ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்படி ஹார்ட் இருக்குமோ அதை நீங்கள் வெளியவே பார்க்கலாம். சில சர்டன் கேசஸில் இந்த மாதிரி டைமென்ஷன்ஸில் இப்படி ஒரு டியூப் வேணும் அப்படின்னு டைமென்ஷன் கொடுத்து அதே மாதிரி ஸ்டென்ட்டோ பிரிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடல்ட்ஸை விட குழந்தைகளில் இந்த 3D டெக்னாலஜி இப்போ பயன்பாட்டில் இருக்கு. நாட் ஆல் ஆஃப் them need it, not so common also. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 டிப்ஸ், ஹெல்த்தி டிப்ஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஹார்ட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது. திருக்குறளை உதவி கூப்பலான்னு நினைக்கிறேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இது என்னன்னா நம்ம தமிழ் இதில் ஆயுர்வேதத்தில் வந்து வாதம், பித்தம், கபம் சொல்கிறாங்கல்ல. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் லைக் இதில் எது கூடினாலும் குறைஞ்சாலும் நோய் வரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ எனிதிங் இன் லைஃப், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பழக்கம் அந்த பழக்கம் அதிகமானாலும் தப்பு இல்லை, நான் வந்து டயட்டிங் ஃபாஸ்டிங் நான் கம்ப்ளீட்டாக இதை விட்டுறேன் அதை அப்படின்னு கம்மியானாலும் தப்பு. ஸோ இது எல்லாத்துக்குமே தூக்கம் அதிகப்படியாக தூங்கி ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதும் தப்பு, தூக்கமே இல்லாமல் தப்பு. ஸோ இது இது நம்மளோட லைஃப் ஸ்டைல் பற்றி. ரெண்டாவது, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணுன்னு சொல்கிறாரு. என்னன்னா உடம்புக்கு மருந்தே வேண்டாம், உடம்புக்கு இது ஒத்துக்கலன்னு தெரிஞ்சு சாப்பிட்டா. ஸோ உணவு பழக்க வழக்கம் இது பல விதமாக பல பேர் நீங்களே நிறைய இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் ஒரு கான்சென்ட்ரேஷன். மூணாவது, இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு ஒரு சிம்டம் இருக்குது இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா போய் தெளிவுபடுத்தி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டா போதும். டெஸ்ட்டுங்கிறது வந்து எல்லாரும் பயப்படுறது எப்படின்னா இதில் ஏதாவது இருக்குன்னு சொல்லிடுவாங்க எனக்கு, அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனையாகும். கண்டிப்பாக. பட் அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு பிரேக் ஃபால்ட்டுன்னு தெரியுது, நான் ஹைவேல பார்த்து ஓட்டிக்கிறேன்னு நீங்கள் போகிறது யுவர் இன்வைட்டிங் அன் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பிரேக்கை சரி பண்ணுறதை விட முன்னாடியே சரி பண்ணிட்டோம்னா ஆக்சிடென்ட்ஸே நடக்காது. ஸோ இது 3 பண்ணாலே வில் ஹேவ் அ ஹெல்தி ஹார்ட். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் ஹார்ட் ரிலேட்டடாக சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி.